அள்ளி அள்ளி அறிவை தரும் வீணா வாணி. சரஸ்வதி பூஜை 1-10-2025, விஜயதசமி 2-10-2025. 3 தேவியரும் ஒன்றா. நவராத்திரியில் அலைமகள், கலைமகள், மலைமகள் என மூவருக்கும் 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தனித்தனியாக பிரித்து 3 நாட்கள் கொண்டாடப்பட்டாலும் தேவியர்கள் ஒருவருக்குள் ஒருவராக இருந்து கல்வி, செல்வம், வீரம் என 3ஐயும் அளிக்கின்றனர். துர்க்கை தசமகா வித்தைகளில் அமர்ந்து சகல கலைகளையும் ஒருவருக்கு தருகிறாள். அதே போலவே திருமகளான மகாலட்சுமி வித்யாலட்சுமி என்னும் சரஸ்வதி ரூபமாக ஒருவருக்கு கல்வி நலனை தருகின்றாள். கல்வியா, செல்வமா, வீரமா? மலை அசையாதது, வீரமும் அசையாது. மலைமகள் பார்வதி அசைவற்ற வீரத்தை தருகிறாள். செல்வம் திருமகளுக்கு உரியது, அசைவுடன் கூடியது, சென்று கொண்டே இருப்பதால் தான் அதற்கு செல்வம் என்று பெயர். ஆனால் கல்வி ஸ்திரமாக இருப்பதால் அசைவற்றதாகவும் நிலை நின்றதாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் கல்வி ஒருவருக்கு ஒருவர் நீரோட்டம் போல கற்பிக்கப்படுவதால் சென்று கொண்டே இருக்கிறது. கல்வி இல்லாவிட்டால் வீரம் இருந்தும் பயன்படாது. புத்தி இல்லாத பலம் பிரயோஜனம் இல்லாதது. அதுபோலவே பயன்படுத்த தெரியாதவனிடம் செல்வம் இருந்தால் அது அவனை அழித்துவிடும். எனவே கல்விதான் பிரதானமானது என்பதால் முப்பெரும் தேவியர்களும் வித்தை எனப்படும் கல்வியை அளிப்பதில் முன்னிற்கின்றனர். அதில் கல்விக்கே ஒரு வடிவம் என்பதால் கலைமகள் வடிவமாக நம்முடைய முன்னோர்கள் வைத்தனர். கலைமகளுக்கு என்ன சிறப்பு? கலைமகள் என்றால் என்ன பொருள்? கலைமகள் கலை கூட்டல் மகள். படைப்பே ஒரு கலைதானே. அதனால் படைக்கும் கடவுளான நான்முகனின் நாவில் அமர்ந்தவள். அதனால் கலைமகளுக்கு நாமகள் என்றும் பெயர். சகல கலைகளும் கல்வியும் ஞானமும் அருளும் தெய்வமானதாலும் கலைமகள் என்று அழைக்கப்படுகின்றாள். வித்யா தேவதை என்று சொல்வார்கள். யாரை உபாசித்தால் கலைகளெல்லாம் ஒருவருக்கு வசப்படுமோ அந்த கலைகளுக்கு அதிதேவதை என்பதாலும் கலைமகள் என்று அழைக்கப்படுகிறாள். சரஸ்வதி நிறைந்த கல்வியின் அடையாளங்களை நிரல் பட தொகுத்தால் தேவியின் திருவுருவம் நம் மனதை கொள்ளை கொள்ளும். வெள்ளை தாமரையில் வெண்பட்டாடை அணிந்து அத்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பாள். அதாவது ஒரு திருவடி மடக்கி ஒரு திருவடி தொங்கவிட்டபடியும் அமர்ந்திருப்பாள். 4 கரங்களில் வியாக்கியான முத்திரை, அக்கமாலையை வலது கரங்களிலும் இடது கரங்களில் புத்தகமும் தலையில் சடாமகுடமும் தரித்திருப்பாள். அனைத்து விதமான அணிகலன்களும் அணிந்திருப்பாள். நதியாக விளங்கும் நாயகி. வேதகாலம் தொட்டு சரஸ்வதிக்கு மிக முக்கியமான இடமுண்டு. வீணையை வைத்திருப்பதால் வீணாவதினி என்றும், நாடிச்சுவடிகளை வைத்திருப்பதால் புஸ்தகவாணி என்றும் வழங்கப்படுகிறாள். வேதங்கள் சரஸ்வதியை நதியாக குறிப்பிடுகின்றன. சரஸ்வதி என்னும் சமஸ்கிருத சொல் நகர்தல், ஆரோளுக்காக செல்லல் ஆகிய பொருட்களை கொண்ட சர என்னும் வேரின் அடியாக பிறந்தது. ரிக்வேதத்தில் சரஸ்வதி ஒரு ஆறாக உருவகிக்கப்பட்டு உள்ளதாக சொல்லப்படுகின்றது. ரிக்வேதம் சரஸ்வதியை எதையும் தூய்மைப்படுத்துபவளாக கருதுகிறது. 3 ஸ்லோகங்கள் சரஸ்வதி நதிக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. புராணங்களில் கலைமகள் சரஸ்வதி தேவியை நதியாக ஆவாகனம் செய்கின்றனர். சரஸ்வதி நதியை நினைத்து வணங்குவதே சரஸ்வதி பூஜையாகின்றது. ஒருமுறை உலகத்தில் பெரும் போர் நடைபெற்றது. அப்பொழுது பல கடுமையான ஆயுதங்கள் பிரயோகிக்கப்பட்டன. அதிலிருந்து வெளிப்பட்ட பயங்கரமான வெப்பம் உலகத்தை சுட்டெரித்தது. இப்பொழுது நாம் அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு என்று நவீன காலத்தில் சொல்கின்றோமே, அதே போலவே பழங்காலத்தில் கடுமையான வெப்பத்தை தரக்கூடிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதை இந்த புராண நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த கடுமையான அக்னியை தணிக்கும் பொறுப்பு சரஸ்வதி தேவிக்கு வழங்கப்பட்டது. அவள் பெரிய நதியாக வடிவெடுத்து அந்த அக்னியை கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட்டாள் என்று புராணம் கூறுகின்றது. சரஸ்வதி தேவி நதி தேவதையாக வழிபடப்பட்ட செய்திக்கு இந்த புராண நிகழ்வு ஆதாரமாக விளங்குகிறது. கலைமகளே 49 புலவர்களாக தமிழ் சங்கத்தில் வீற்றிருந்தாள் என்று திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது. அனைத்து உயிர்களின் நாவிலும் கலைமகள் வீற்றிருக்கிறாள் என்கிறது கந்தபுராணம். கலைமகளின் வெவ்வேறு பெயர்கள்: ஓங்கார ஒலியில் உறைந்திருப்பவளும், நாதமயமான இசையில் கலந்திருப்பவளும், அறிவின் உறைவிடமாகவும் நினைவின் நிறைவிடமாகவும், சகல மொழிகள் மற்றும் எழுத்தின் வடிவமானவளும், அறிவியல், ஜோதிடம் போன்ற அனைத்து கலைகளின் ஒருமித்த முழு வடிவமாகவும் விளங்கும் கலைமகளுக்கு பற்பல பெயர்கள் உண்டு. அவற்றில் சில நாமங்கள்: பத்மாஷி, விமலா, ஞானமுத்ரா, சாவித்ரி, சௌதாமினி, பிரம்மி, சுபத்ரா என பல பெயர்கள் உள்ளன. கிளத்தி, நாமகள், நாமடந்தை, நாமாது, வாணி, திருமகள், கல்யாணி, கான மனோகரி, சரஸ்வதி, பாரதி, மாதவி, மாலினி, வாணி. கலைமகள் குடியிருக்கும் இடங்கள்: தேவி பாகவதம் கல்வி நிலையங்கள், நூலகங்களை கலைமகள் குடியிருக்கும் இடங்களாக சுட்டிக்காட்டுகிறது. அறிவும் ஆற்றலும் நிறைந்த இடத்தில் கலைமகள் வீற்றிருப்பாள். எண்ணும் எழுத்தும் அறிந்தவர் இதயத்தில் கலைமகள் எழுந்தருளியிருப்பாள். குருவாய் திகழ்பவர்கள், குருவின் நல்ல சீடர்கள், நல்லவற்றையே பேசும் உடையவர்களிடத்தில் சரஸ்வதி வீற்றிருப்பாள். வேதம் பயிலும் இடம், நாதம் ஒலிக்கும் இடம்,
நடனக்கலைகள் சிறக்கும் இடம், கீதம் இசைக்கும் இடம் போன்ற இடங்கள் எல்லாம் கலைமகள் விரும்பி குடியிருக்கும் இடங்களாகும். 4 நல்ல புத்தகங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் கலைமகளின் சாநித்தியம் இருப்பதாகவே பொருள். வசந்த பஞ்சமி சரஸ்வதியின் நட்சத்திரம் மூலம். ஞானக்காரனாகிய கேதுவின் நட்சத்திரம். பரம பண்டிதனும் சொல்லின் செல்வனும் ஆன அனுமனின் நட்சத்திரமும் மூலம். சரஸ்வதிக்கு திதி நவமி. ஆனால் அவளுடைய அவதாரம் வசந்த பஞ்சமியில் நிகழ்ந்ததாக கருதுவது உண்டு. அதனால் வடக்கே உள்ளவர்கள் வசந்த பஞ்சமியை சரஸ்வதி பூஜை தினமாக கொண்டாடுகின்றனர். சரஸ்வதி சப்தமி. சப்தமி திதி கல்விக்கும் சரஸ்வதிக்கும் உரிய நாள். நவராத்திரியில் சப்தமி நாளிலிருந்து சரஸ்வதியை வணங்க வேண்டும். சரஸ்வதியை ஆவாகனம் செய்யும் அந்த நாளை சரஸ்வதி சப்தமி என்று சொல்வார்கள். அன்றிலிருந்து 3 நாட்கள், அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி கலைமகளுக்கு உரிய நாட்கள். சாரதா நவராத்திரி. சாக்த ஆகமங்கள் பிரதி மாதமும் வளர்பிறை பிரதமையில் தொடங்கி நவராத்திரி உற்சவத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்வதாக பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆயினும் அதில் 4 நவராத்திரிகள் மிக முக்கியமானதாக கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நவராத்திரிக்கும் பிரதான தேவதைகள் உண்டு. ஆஷாட நவராத்திரி வராகி தேவி, சாரதா நவராத்திரி துர்கா லட்சுமி சரஸ்வதி, சியாமளா நவராத்திரி ராஜமாதங்கி தேவி, வசந்த நவராத்திரி லலிதா திரிபுர சுந்தரி. வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் 9 நாட்கள் ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது. ஆஷாட நவராத்திரி ஆனி மாத அமாவாசை முதல் 9 நாட்கள் தை மாதத்தில் கொண்டாடப்படுவது. சியாமளா நவராத்திரி தை மாத அமாவாசை முதல் 9 நாட்கள் சரத் ருதுவான புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி. சாரதா என்பது கலைமகளின் பெயர். முப்பெரும் தேவியருக்கும் இந்த நவராத்திரியில் சிறப்புண்டு என்றாலும் தென்னகத்தில் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை பிரதானமாக கொண்டாடுவது இந்த நவராத்திரியில்தான். கலைமகளின் ஆலயங்கள் தமிழ்நாடு தவிர உலகெங்கிலும் வெவ்வேறு பெயர்களில் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கு ஆலயங்கள் உண்டு. இந்த ஆலயங்கள் தனி கோயிலாகவும் இருக்கலாம், தனி சன்னதிகளாகவும் இருக்கலாம், அல்லது கோஷ்ட தெய்வங்களாகவும் இருக்கலாம். சரஸ்வதி என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது தமிழ்நாடு கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி ஆலயம். இது தவிர கர்நாடகாவில் சிருங்கேரி, கடக்க என்னும் இடங்களில் தனி ஆலயம் உள்ளது. ஆந்திராவில் பசரை என்னும் இடத்தில் தனி ஆலயம் உள்ளது. காஷ்மீரின் தக்தி சுலைமான் மலையில் சர்வஜன பீத என்று அழைக்கப்படும் பழங்காலத்திய ஆலயம் உள்ளது. திபெத், நேபாளம், இந்தோனேசியா மற்றும் ஜப்பான் நாடுகளிலும் இத்தெய்வத்தின் மீதான வழிபாடு நடைமுறையில் உள்ளது. இங்கு பென்சை டென் என்னும் பெயரில் வழங்கப்படுகிறாள். திருவேலிமலிலை திருத்தலத்தில் சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி ஆகிய 3 தேவியரும் தனித்தனியே சிவலிங்கம் ஸ்தாபித்து சிவபூஜை செய்தனர். இவர்கள் வழிபட்ட லிங்க திருமேனிகள் முறையே சரஸ்வதீஸ்வரர், காயத்ரீஸ்வரர், சாவித்ரீஸ்வரர் என்று வழங்கப்படுகின்றன. திருமயிலை கபாலீஸ்வரம் அம்பிகை மயிலாக வந்து இறைவனை வழிபட்ட தலம் என்பது தெரியும். இதே தலத்தில் சரஸ்வதி தேவியும் இந்திராணியும் சிவ வழிபாடு செய்துள்ளார்கள். அவர்கள் வழிபட்ட லிங்க திருமேனி அருளும் கோயில் காரணீஸ்வரம். இன்னும் நூற்றுக்கணக்கான சரஸ்வதி தேவியின் ஆலயங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். வைணவத்தில் கலைமகள். வைணவ கோயில்களில் சரஸ்வதி பூஜை உட்பட நவராத்திரி உற்சவம் தாயார் சிறப்பு உற்சவமாக நடைபெறும். மகாநவமி உற்சவம் என்று இந்த உற்சவ முறை அனந்தாக்கிய சம்ஹிதையில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை பிரதமை திதி முதல் நவமி திதி வரை 9 நாட்கள் இவ்வுற்சவத்தை பிரம்ம உற்சவம் போலவே கொண்டாட வேண்டும் என்று வைணவ ஆகம நூல்கள் தெரிவிக்கின்றன. 9 நாட்களும் தாயார் புறப்பாடு நடக்கும். கொலு மண்டபத்தில் உற்சவ வைபவங்கள் நடைபெறும். பெருமாள் விஜயதசமி அன்று குதிரையில் ஏறி பார்வேட்டைக்கு கிளம்புகிறார். வன்னி மரத்துக்கு திருவாராதனமான பிறகு வேட்டை உற்சவம் தொடங்குகிறது. விஜயதசமி அன்று வன்னி மரத்தை பூஜிக்க வேண்டும். அன்று வன்னி மரத்தில் அம்பு போட வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. வைணவத்தில் சரஸ்வதி தேவி பெருமாளின் உந்தி கமலத்தில் உதித்த நான்முகனின் துணைவியாக கருதப்படுவதால் பெருமாளின் மருமகள் ஆகிறாள். நவராத்திரி உற்சவங்களில் ஒரு நாள் பெருமாள் வெண்பட்டாடை உடுத்தி கையில் வீணையை வைத்துக்கொண்டு கலைமகளின் கோலத்தில் காட்சி தருகின்றார். இது தவிர காஞ்சிபுரத்து திவ்ய தேசங்களில் சரஸ்வதி தேவி குறித்து பல செய்திகள் தலபுராணங்களில் இருக்கின்றன. அத்வைதத்தில் கலைமகள். வடதேசத்திலும் தென் தேசத்திலும் வேதாந்த விஷயத்திலும் கலைகளிலும் ஆன்மீக விஷயத்திலும் பல ஒற்றுமைகள் உண்டு. வடக்கே காசி என்ற திருத்தலம் இருப்பது போலவே தெற்கே தமிழ்நாட்டில் தென்காசி என்ற ஒரு திருத்தலம் உண்டு. வடக்கே பாடலிபுத்திரம், தெற்கே கடலூர், திருப்பாதிரி புலியூர். வடக்கே வடமதுரை இருப்பது போலவே தெற்கே தென்மதுரை இருக்கிறது. வடக்கே காஷ்மீரம், தெற்கே தட்சிண காஷ்மீரம் எனப்படும் காஞ்சி மாநகரம். அத்வைத ஆச்சாரியரான ஆதிசங்கரர் கலைமகளை போற்றி வணங்குபவர். சாரதா பீடத்தை ஏற்படுத்தியவர். அதனால் அத்வைத ஆச்சாரியார்களுக்கு சரஸ்வதி என்ற பட்டப்பெயர் இணைந்தே வரும்.
கலைமகளுக்கு சரஸ்வதி என்ற திருநாமம் இருப்பது போலவே பாரதி என்ற திருநாமமும் உண்டு. சிருங்கேரி சாரதா பீடம் அத்வைத ஆசாரியர்களுக்கு பாரதி என்ற கலைமகளின் பெயர் இணைந்து வரும். கம்பனும் கலைமகளும். குமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் தனி கோயிலில் அருள் புரியும் சரஸ்வதி தேவியை கவி சக்கரவர்த்தி கம்பர் வழிபட்டார் என்கிறது வரலாறு. கவி சக்கரவர்த்தி கம்பர் ராமாயணத்தை எழுதி பெரும் புகழ் பெற்றவர் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இதை தவிர அவர் பல தமிழ் நூல்களையும் தனிப்பாடல்களையும் இயற்றியிருக்கின்றார். அவர் இயற்றிய 2 அந்தாதி நூல்கள் உண்டு. ஒன்று தன்னுடைய குருவாக கருதிய நம்மாழ்வார் மீது இயற்றிய சடகோபர் அந்தாதி, அடுத்து கலைவாணி சரஸ்வதி தேவியின் மீது இயற்றிய சரஸ்வதி அந்தாதி. சரஸ்வதி அந்தாதியில் உள்ள செய்யுள்கள் அதி அற்புதமாக இருக்கும். சரஸ்வதி தேவியின் வணங்கத்தக்க திருவுருவை வர்ணிக்கும் வார்த்தைகள் நம் எண்ணத்தை கொள்ளை கொள்ளும். ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய ஒரு பளிங்கு போலவள். என் உள்ளத்தினுள்ளே 2 பளிங்கு வராது இடர். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிக்கமல் பூந்தாமரை போர்க்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. இதில் கலைமகளை பற்றி சொல்லும் செய்திகள் அதிகம். 64 கலைகளுக்கும் அவள்தான் அன்னை. அவள் அறிவுமயமாக உள்ளத்தில் இருந்தால் துன்பம் என்னும் இருள்மயம் விலகும், இடர்கள் வராது. அது மட்டுமல்ல, அவளுடைய அற்புதமான திருவுருவை மனதில் இருத்தி வணங்கினால் அசையாத கல் கூட எல்லோரையும் இசைவிக்கும் கவி பாடும். எனவே ஒருவன் கல்வியில் வல்லவனாக வேண்டும் என்று சொன்னால் நாமகளின் நல்லருள் வேண்டும் என்பது கம்பர் வாக்கு. காளிதாசனும் கலைமகளும். கல்வியையும் கவி பாடும் திறனையும் அறிவையும் ஞானத்தையும் வழங்கும் வடிவத்திற்கு சரஸ்வதி தேவி என்ற பெயர், கலைவாணி என்றும் பெயர். அதை மகாலட்சுமி வழங்கும் பொழுது அவளை ஸ்ரீ வித்யாலட்சுமி என்று வணங்குகிறோம். பராசக்தி அல்லது மகா காளி வழங்குகின்ற போது அவளை சியாமளா என்று வணங்குகிறோம். காளிதாசனுக்கு வாக்குவன்மையை தந்தவள் சியாமளா தேவி. அவள் மேல் பாடிய முதல் துதி ஸ்ரீ சியாமளா தண்டகம். 26க்கும் மேலான எழுத்துக்களை கொண்ட பத்திகளை உடைய கவிதை தண்டகம் எனப்படுகிறது. அதிலேயே காளிதாசர் கல்வி கடவுளான சியாமளா தேவியை கலைமகளினிடத்தில் வைத்து வர்ணிக்கிறார். மாணிக்க கற்கள் இழைத்த அருமையான வீணையை மடியில் வைத்திருப்பவளே, தெளிவும் சுறுசுறுப்பும் நிறைந்தவளே, இனிய சொற்களை பேசும் குரல் அழகு உடையவளே, அற்புதமான நீலமணியின் ஒளிவாய்ந்த மெல்லிய மேனி உடையவளே, மதங்க முனிவரின் திருமகளே, உன்னை நான் வணங்குகின்றேன் என்பது முதல் ஸ்லோகத்தின் பொருள். இவள் அறிவு என்னும் தத்துவத்தின் தலைவியாக விளங்குபவள். மனம் என்னும் வில்லை கொண்டு அறிவு என்னும் தத்துவம் கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே சியாமளா தேவியின் அருள் இருந்தால்தான் மனதையும் அறிவையும் எளிதில் லயிக்க செய்து வெற்றி பெற முடியும். சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற சியாமளா தண்டகத்தின் இந்த ஒரு ஸ்லோகத்தை தினசரி பூஜை அறையில் பாட வேண்டும். ஹயக்ரீவரும் கலைமகளும். கல்விக்கு தேவதை சரஸ்வதி. சரஸ்வதிக்கு குரியார் தெரியுமா? ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் அவதாரம் எப்படி நடந்தது என்று பார்க்க வேண்டும். முன்பு ஒரு நாள் வேதங்களின் துணை கொண்டு பிரம்மா தனது படைப்பு தொழிலை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது மது, கைடவர் என்னும் 2 அரக்கர்கள் தங்களை பிரம்மனை விடவும் பெரியவர்களாய் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் வேதங்களை பெண் குதிரை வடிவில் உருமாற்றி பிரம்மாவிடமிருந்து பறித்து சென்றனர். வேதங்கள் இல்லாமல் உலகை இருள் சூழ்ந்தது. பிரம்மா திகைத்தார். வேதங்களை இழந்த பிரம்மன் பெருமாளை சரணடைந்தார். மகாவிஷ்ணு இவ்வுலகை காக்கவும் வேதங்களை மீட்டு வரவும் அற்புதமான வடிவம் எடுத்தார். அந்த வடிவம்தான் ஹயக்ரீவ அவதாரம். ஹயக்ரீவருக்கு பரிமுகன் என்றொரு பெயருண்டு. உபனிஷத்தில் ஹயக்ரீவர் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஹயக்ரீவருக்கும் சரஸ்வதிக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. இருவரும் ஞானமும் ஆனந்தமயமானவரும் தூய்மையான ஸ்படிகம் போன்ற தேகத்தையும் உடையவர்கள். சகல கல்வி கலைகள் ஆதாரமும் ஆனவர்கள். சரஸ்வதி பூஜை என்று அவர் குருவான ஹயக்ரீவரையும் வணங்க வேண்டும். தட்சிணாமூர்த்தியும் கலைமகளும். சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி 2 தெய்வங்களுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. சரஸ்வதி ஞானமூர்த்தி, தட்சிணாமூர்த்தியும் ஞானவத்தையே அருள்பவர். சர்வ கலைகளுக்கும் பிரபு அவர். மேதா தட்சிணாமூர்த்தி அறிவு வெளிச்சத்தையும் வாக்கு வன்மையையும் அருளும் தெய்வமாக இருக்கிறார். சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி என இருவருமே அச்சமாலை, சுவடி இவற்றோடு சந்திரக்கலையை தலையில் தரித்து காட்சி தருகிறார்கள். சரஸ்வதிக்கும் தட்சிணாமூர்த்தியைப் போல நெற்றிக்கண் உண்டு. அது காமத்தை எரித்து ஞானத்தை உணர்த்தும். 2 தெய்வங்களுக்கும் ஜடாமகுடம் உண்டு. இருவருமே சுத்தமான வெண்மையை விரும்புபவர்கள். அதனால்தான் அனைத்தையும் ஊடுருவி பார்க்கும் ஸ்படிக மாலையை இருவரும் கையில் வைத்திருக்கிறார்கள். 2 தெய்வங்களை வணங்கினால் ஞானம் தானே வந்தடையும். ஞானம் வந்தால் உள்ளம் நிறைவு பெற்று அடங்கி சாந்தி பெறும். வியாசரும் சரஸ்வதியும். மகாபாரதத்தை வியாசர் சரஸ்வதியின் அருளால் எழுதினார். அதற்காக அவர் வடக்கே என்ற குகையில் தங்கியிருந்து எழுதினார் என்பார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக எழுதப்பட்ட ஓலை சுவடிகளை அடுக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அதை போலவே இந்த மலை அடுக்குகளாக இருக்கும். எனவே இந்த மலை குகைக்கு வியாச புஸ்தகம் என்று பெயர்.